ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6+ மந்த் இருக்க பேபிக்கான சர்லாக் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வெளிலலாம் போய் சர்லாக் வாங்கி கொடுக்கறத விட நம்மளே ஓனாக ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாப்பா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வெயிட் கெயின் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நான் என்ன வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக மக்கானா எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துங்க. ஒரு கப்பு மக்கானா, முக்கால் கப்பு அவல், அரை கப்பு உடச்சக்கடலை, முக்கால் கப்பு அவல், அரை கப்பு உடச்சக்கடலை, 10 பாதாம், 5 முந்திரி, ஒரு ஏலக்காய். கவுண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கொடுங்க. பாப்பாவுக்கு கொடுக்கும்போது நம்ம பாப்பா விஷயத்தில் கரெக்டாக கொடுக்கணும் அளவெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பாதாம் முந்திரி நீங்கள் பாப்பாவுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என் பாப்பாவுக்கு ஆல்ரெடி பாதாம் முந்திரி கொடுத்தனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 10 பாதாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பாதாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உடச்சக்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. உடச்சக்கடலை கலர் சேஞ்ச் ஆகும், பார்த்தாலே தெரியும் நம்ம ஃப்ரை ஆனது. அதுக்கப்புறம் அவள் நல்லா தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை ஆட் பண்ணிங்க. அவளை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது நம்ம கையில் உடைக்கும் போது உடையும், பார்த்திங்களா? உடையுது பார்த்திங்களா? இந்த மாதிரி உடைஞ்சதுன்னா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோன்னா மக்கானா ஆட் பண்ணியாச்சு. மக்கானா நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணிங்க மக்கானாவை. ஆக்சுவலாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இந்த சர்லாக். நம்ம எங்கே போனாலும் இந்த சர்லாக் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முக்கியமாக உங்கள் பாப்பாக்குள்ளே இந்த சர்லாக் செஞ்சு வச்சுருங்க வீட்டில். சரி, மக்கானா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது உடையும் போது நல்லா உடையுது பார்த்தீங்களா? உடஞ்சதுக்கப்புறம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அது கூட ஒரு ஏலக்காய் தோல் ரிமூவ் பண்ணி போட்டிருக்க ஏலக்காவை நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல்லாடிச்சுங்க. ஏன் ஜெல்லாடிக்கணும்னா அதில் அரைச்சி பாதி அரையாமல் கூட இருக்கும், அதனால் பாப்பாவுக்கு அப்படி கொடுக்கூடாதுனால நல்லா ஜெல்லாடிச்சுட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இதை பாப்பா கொடுத்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி கொடுத்தேன்னு சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நோட்டிஃபிகேஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.